வடம் படம் விமல் அண்ணா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடிச்சிருக்காரு. தமிழர்களை இது பண்ற மாதிரி மாட்டை வச்சு பேஸ் பண்ண எடுத்த படம். சிவகங்கை மாவட்டம், மதுரை மாவட்டம் அங்க நடக்கிற வடம் பத்தி எடுக்கிற கான்செப்ட். படம் ஃபேமிலி படம். கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. காலையில இருந்து எல்லாரும் ரொம்ப நல்லா குட் டாக் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால எல்லாரும் வந்து படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுருக்கோம். படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு படம். படம் நல்லா இருக்கு. விமல் அண்ணா ரொம்ப நாள் கழிச்சு அந்த கலைவாணி படத்தோட இதுல நடிச்சிருக்காரு. அந்த கிராமத்து கதை மாதிரி இருக்கும். இது வந்து மாடை பத்தின படம், ஓகேங்களா? அந்த மதுரை, சிவகங்கை, காரைக்குடி இந்த சைடு சவுத் சைடில் உள்ளதோட மாடு மஞ்சு விரட்டை பத்தி உள்ள படம். நிறைய பேர் இந்த மாடை பத்தி படம் எடுத்திருந்தாலும் இந்த மாதிரி மேலோட்டமா எடுத்துட்டு முடிச்சிருவாங்க. அதை பேஸ் பண்ணியே உள்ள படம் இது வடம். ஸோ அதனால கண்டிப்பா பாத்தீங்கன்னா அதுக்கான இதெல்லாம், அந்த பழக்க வழக்கம், மாடோட கல்ச்சர் எப்படி, மாடுக்கும் மக்களுக்கு என்ன கனெக்ஷன் இருக்குன்னு எல்லாமே தெரியும். படம் சூப்பரா இருக்கு. கோயம்புத்தூர் நல்ல வரவேற்பு. இப்போ கங்கா யமுனா தேட்டர் ஓடிட்டு இருக்கு. அது மாதிரி கோயம்புத்தூர் நிறைய தேட்டர் ஓடிட்டு இருக்கு. எல்லாரும் பாருங்க, படம் கண்டிப்பா நல்லா இருக்கும். படத்துல விமல் ஹீரோவா பண்ணியிருக்காரு. அப்புறம் இவர் நடராஜ் இதுல அந்த சதுரங்கை வேட்டையில் இருப்பார்ல, அவர் ஒரு மெயின் ரோல் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஹீரோயின் வந்து நியூ ஃபேஸ். மிச்சம்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச முகம் தான். படம் பார்த்தா நல்லா இருக்கும். ஆடுகளம் நரேன் அவர் நடிச்சிருக்காரு. படம் கண்டிப்பா நல்லா இருக்கும், பாருங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். இப்போ இங்க கங்கா யமுனா தேட்டருக்கு வந்திருக்கோம் படத்துக்காக. படம் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. விமல் சார் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி ட்ராமா ரொம்ப நல்லா வந்திருக்கு அவுட்புட்டு. மாடு வந்து அதோட இதை பற்றி சொல்லும் போது ரொம்ப நல்லா இருந்தது, புதுசாக இருந்தது. ஜல்லிக்கட்டு எல்லாரும் பார்த்துருப்போம். இது வரைக்கும் மஞ்சு விரட்டுங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த படம் பார்த்துக்கப்புறம் நமக்கே தெரியுது. கண்டிப்பாக இந்த படம் நல்லா வரும். இன்னும் இப்போ தான் எல்லாத்துக்கும் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட்லாம் நல்லா கொஸ்டின் இருக்கும். என் பேரு விஜய் சுச்சி. ஸோ நான் இந்த கோயம்புத்தூர் கங்கா யமுனா தேட்டருக்கு வந்தேன். ஸோ வடம் படம் பார்க்கறதுக்காக வந்தேன். ஒரு ஃபேமிலி மூவி சூப்பரா இருக்கு. எல்லாருமே சேர்ந்து பார்க்குற மாதிரி ஒரு அருமையான கான்செப்ட்ல படம் எடுத்திருக்காங்க. ஸோ நீங்க எல்லாருமே கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்கணும். அப்பதான் என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது புரியும். இவ்வளோ வருஷம் அவர் நடிச்ச படங்கள்ல இது ஒரு பெஸ்ட் மூவி அப்படிங்கறது நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.